தற்போதைய அண்மை செய்தி. நீதிமன்ற உத்தரவை மீறி களியில் வனச்சரக அலுவலக அசையும் சொத்துக்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை கடவிகள் டேவிட் தாமஸ் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை உரிமை கோரிய வழக்கில் வனத்துறையினருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வனத்துறையினரை சிவில் சிறையில் அடைத்து வனச்சரக அலுவலக சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எதனால? உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது குலசேகரம் பேச்சிப்பாறை பகுதியை சார்ந்தவர் டேவிட் தாஸ்ங்க. இவருக்கு களியல் வனச்சரகத்தை ஒட்டியுள்ள தொடலிக்காடு வனப்பகுதியை ஒட்டி கடையல் கிராமத்துல 2 ஏக்கர் நிலம் இவருக்கு சொந்தமா இருக்குது. இந்த நிலத்துல அரசு உரிமை கோரியதால என்ன பண்ணாரா, மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்துல அரசு தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை தள்ளுபடி செய்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தனக்கு சொந்தமான நிலத்துல இருந்த ரப்பர் மரங்களை டேவிட் தாஸ் வெட்டி இருக்கிறாரு. அப்ப வனத்துறையினர் அத்துமீறி நுழைந்து பிரச்சனை செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தாரு. இதனால வனத்துறையினரை சிவில் சிறையில் அடைக்கணும் அல்லது வனத்துறைக்கு சொந்தமான வாகனங்கள், களியல் வனச்சரக அலுவலகத்தோட கம்ப்யூட்டர், அலமாரி, மேஜை உள்ளிட்ட அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிடணும்னு சொல்லி குளித்துறை மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் டேவிட் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில அதனை எதிர்த்து வனத்துறை தரப்புல மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதுங்க. இந்த வழக்கை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விஜயகுமார் என்ன சொன்னார்னா, இந்த செயலுக்கு வனத்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்ததோட இல்லாம அந்த பணத்தை 12 வாரங்களுக்குள்ள டேவிட் தாஸ்கிட்ட வழங்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு மனிதருக்கு தனிப்பட்ட முறையில உள்ள சொத்துக்கள்ல உள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுதான் சட்டம். இந்நிலையில தன்னோட நிலத்துல இருக்கிற மரத்தை வெட்டினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வனத்துறையினரை எதிர்த்து அவர் இந்த மாதிரி தீர்ப்பு வாங்கி இருக்கிறது இங்க உள்ள பலரை ஒரு இதுல காணப்படுதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.